அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பழமொழி 400 அப்படின்னு ஒரு இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பழமொழி 400 பொறுத்தவரையிலும் இது வந்து இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூஞ்சுரை அரையனார். காலம் 4ஆம் நூற்றாண்டு. சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல். மூன்றுரை அப்படின்றது அதனுடைய ஊர் பெயர். அரையன் என்பது அரசன் அல்லது புலவருடைய குடிப்பெயரை சார்ந்தது. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா இந்த பழமொழி 400 தான். பழமொழி 400 உள்ள மொத்த பாடல்கள் 400. ஏன்னா இதுலயே இந்த பழமொழி 400 அப்படிங்கிறதுலயே 400 வர்றதுனால அதனுடைய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 400 அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது வந்து வெண்பாவால் பாடப்பட்ட ஒரு நூல். என்னுடைய பாவகை வெண்பா. மூன்றுரை அரையனார் அப்படின்றது மூன்றுரை அப்படின்றது ஒரு ஒரு ஊரை ஆண்ட அரசரா இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவருடைய குடிப்பெயரா இருக்கலாம் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். மூன்றுரை அப்படின்றது அரசரா அது ஒரு ஊர் ஆக்சுவலா. இந்த ஊரை ஆண்ட அரசரா இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவருடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். 34 அதிகாரங்கள்ல 400 பாடல்களை கொண்ட நூல். இதனுடைய மொத்த அதிகாரங்கள் வந்து 34. அதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் இருக்குது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு தமவேயாம் ஆயினும் ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றவர்களுக்கு எல்லா இடத்துலயும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவர்கள் வந்து கட்டு கட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகிற இடங்கள்லயே அவர்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படும்ன்றத ஒரு கல்வியினுடைய சிறப்பையும் அவங்க செல்லாத நாடு இல்லை அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்கிறோம். கல்வியினுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் தான் பழமொழி 400. சொற்பொருள். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு, தமவேயாம் அப்படின்னா நம்முடைய நாடுகளே. பிரித்து எழுதுக. நாற்றிசை அப்படின்றது 4 கூட்டல் திசை, ஆற்றுனா அப்படின்றது 6 கூட்டல் முனா. தமிழருடைய பண்பாட்டு கூறுகளினுடைய முதன்மையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல். தமிழருடைய சிறந்த மிக நல்ல ஒரு முதன்மையான பண்பாடு எது அப்படின்னா விருந்தோம்பல். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பாண்பருக்கு நேர் ஒளியுள் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால் ஒன்றுரா மூன்றிலோயில். ஒருவேளை செயல் வரிகள் முன்ன பின்ன இருக்கலாம். இதுதான் பாடலுடைய வரிகள். சரிங்களா? மாறியொன்று இன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பாண்பருக்கு நீர் ஒளியுள் பொன் திறந்து கொண்டு புகவால் அன்பிலால் ஒன்றுரா மூன்றிலோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இந்த வரிகளை பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இது வந்து அதனுடைய மிக சிறப்பான ஒரு வரிகளை சொல்லக்கூடியது. சொற்பொருள்னா மாறினா மழை, நல்கினால்னா கொடுத்தால், வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகவானா உணவாக, மடமகள்னா இளமகள், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இருக்கக்கூடிய இடம். முன்றில்னா வீட்டின் முன் இடம். திண்ணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் முன்றில் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இப்ப இந்த ஒரு வரி பாடல் பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து ஆஹ் மூன்றிலோ இல் அப்படின்றது அதனுடைய வரிகள். இங்கே ஒரு வரிகள் பார்த்தோம் இல்லையா, ஆச்சுனா வேண்டுவது இல் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே அதனுடைய பழமொழியினுடைய வரிகள் தான். ஒரு செய்யுள்ள கடைசி வரிகள் மட்டும் பழமொழியை குறிக்கக்கூடியதா இருக்கும். ஒன்றுரா மூன்றிலோ இல் என்பதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு அப்படின்றது எதுவுமே இல்லை, ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல சொல்றோம். இதன் பழமொழிகள் எல்லாமே இலக்கிய பழமொழிகளை சார்ந்தது. தொல்காப்பியர் பழமொழிய முதுசொல் அப்படின்னு சொல்றாரு. தொல்காப்பியர் பழமொழி என்னன்னு சொல்றாரு? முதுசொல் அப்படின்னு சொல்றாரு. முதுசொல் பழமொழி, மூத்தோர் சொல் அல்லது முதுசொல் அப்படின்ட்டு. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் தான் இந்த பழமொழி 400. நீதி நூல்களிலேயே திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற ஒரு நூல் தான் பழமொழி 400. திருக்குறள் நாலடியாருக்கு அப்புறம், ஏன்னா இதெல்லாம் நீதி நூல்கள். சோ அதே வரிசையில அதற்கு அடுத்தபடியா புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி 400. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் தான் இந்த பழமொழி 400. 11 கீழ்கணக்கு நூல்களையே வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் பழமொழி 400. முதல் 200 பாடல்களுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாராயண ஐயங்கார். மொத்தம் இதுல 400 பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுல முதல் 200 பாடலுக்கு யார் உரை எழுதியிருக்கா அப்படின்னா நாராயண ஐயங்கார் எழுதியிருக்கிறாரு. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். அடுத்தது வந்துட்டு நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னா கரிகால் சோழன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது அடிக்கடி கேட்பாங்க. நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகிற அரசன் கரிகால் சோழன். நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான். ஓகேங்களா? உலக வசனம் என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் பழமொழி 400. உலக வசனம் அப்படிங்கிற
அந்த அந்த சிறப்பை பெறக்கூடிய நூல். பழமொழி நானூறுடைய மிக முக்கியமான வரிகள் ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல். இதெல்லாமே வந்து முக்கியமான பாடல் வரிகள். கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். நுணலும் தன் வாயால் கெடும். கற்றலின் கேட்டலே நன்று. பாம்பரியும் பாம்பின் கால். நிறைகுடம் நீர்த்தளம்பல் இல். திங்களை நாய் குரைத்தற்று. தனிமரம் காடாதல் இல்லை. இல். இறைதோறும் ஊறும் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா, கற்றோர்களுக்கு கட்டு சோறு வேண்டுவது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதேதான் அதுல அடுத்த வரிகளை பார்க்கிறோம். அடுத்து நுணலும் தன் வாயால் கெடும். தவளை வந்து தன் வாயால் கெடும். அது கத்தி நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்றத சொல்லுது அப்படின்றத இந்த பழமொழி சொல்லுது. கற்றலின் கேட்டலே நன்று. நம்ம கற்பதை காட்டிலும் கேட்பது சிறந்தது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். பாம்பரியும் பாம்பின் கால். பாம்பிற்கு தெரியும் பாம்பின் கால் அப்படின்றத இதுல பார்க்கிறோம். நிறைகுடம் நீர் தழும்பலில். நிறைகுடம் எப்பவுமே தழும்பாது. திங்களை நாய் குரைத்தற்று. நிலவை பார்த்து நாய் வந்து குறைச்சாதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது யாருக்குதான் பாதிப்புன்னா நாய்க்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வரிகள் தான் திங்களை நாய் குரைத்தற்று. அடுத்தது தனிமரம் காடாதல் இல். தனிமரம் அப்படின்றது வந்துட்டு தனிமரம் ஒரு தோப்பாகாது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் தனிமரம் காடாதல் இல். இறைதோறும் ஊறும் கிணறு. இறைக்க தான் ஒரு கிணற்றுல தண்ணீர் ஊறும் அப்படின்றத சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடல் வரிகள் தான் இந்த பழமொழி நானூறுல நம்ம பார்க்கிறோம். இறைதோறும் ஊறும் கிணறு. இறைக்க தான் ஒரு கிணற்றுல தண்ணி ஊறும். அதுபோல படிக்க அல்லது படிப்பதை பயன்படுத்த தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அறிவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். ஸோ அதனால இதுவரையிலும் நம்ம பழமொழி நானூரை குறித்து சில முக்கியமான காரியங்களை பார்த்தோம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே இதுல இருக்குது. உலக வசனம் என்று சொல்லக்கூடியது, நரை முடித்து சொல்லால் முறை செய்தவன் கரிகால் சோழன். கற்றவர்களுக்கு எல்லா இடமும் சிறப்புன்ற பாடலை எழுதியவர் பழமொழி நானூறு தான். அதை எழுதியவர் முதுரை அறையனார். முதல் 200 பாடலுக்கு யார் உரை எழுதியிருக்கா அப்படின்னா நாராயண ஐயங்கார். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்தபடியா அறநூல்கள் அறநூல்கள் இந்த பழமொழி நானூறு. வரலாற்றை மிகுதியாக தரக்கூடியது. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இதுல இருக்குது. முதுசல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுரா மூன்றிலோ இயல் அப்படின்றது ஒன்றுமில்லாத வீடு அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. மூன்றில்னா வீட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய இடம். மாறினா மலை. புகவான உணவாக. மடமகள்னா இளமகள். இளமகள். தமிழருடைய பண்பாட்டு கூறுகள்ல மிக முக்கியமானது விருந்தோம்பல். ஆற்றுணாவை பிரித்தெழுது எப்படி பிரிப்பீங்க? 6 கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஆற்றுணா அப்படின்றது வழிநடை உணவு. இப்போ ஒரு ஊருக்கு போனா நம்ம வந்து ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறோம் இல்லையா? அது கட்டு சோறு மாதிரி புளி சாதமோ, தயிர் சாதமோ எது நமக்கு வேணுமோ அதை எடுத்துட்டு போறோம் இல்லையா? அதாவது ஆற்றுணா உணவு, வழிநடை உணவு. கற்றவர்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். கல்வியினுடைய சிறப்பை கற்று கூறக்கூடிய நூல் தான் இந்த பழமொழி நானூறு. 34 அதிகாரம் இருக்குது. 400 பாடல் இருக்குது. மூன்றரை அப்படிங்கிற ஊரை ஆண்ட அரசரா இருக்கலாம். அரையன்கிறது புலவரோட குடிப்பெயரா இருக்கலாம். இது எந்த வெண்பா அப்படின்னு கேட்டா இது என்ன பாவாலானதுன்னு கேட்டா வெண்பா. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 400 பாடல்களை உடையது. ஆசிரியர் மூன்றரை அறையனார். காலம் 4ஆம் நூற்றாண்டு. மூன்றரை அப்படிங்கிறது ஒரு பெயர். இதுவரையிலும் நம்ம பழமொழி நானூறு குறித்து பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த செயலி குறித்து நூல்களை குறித்து பார்க்கலாம். தொடர்ந்து எபிலியன்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை நீங்க கொடுத்திருக்கிற ஆதரவுக்கு நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் வீடியோவையும் பாருங்க. ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.